இப்போது தஞ்சை பேரரசு சோழ பேரரசோட முதல் கேபிட்டல் பழையாறை அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். இங்கே தான் சோழர்கள் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூருக்கு மூவ் பண்ணாங்க அவங்களோட கேபிட்டலை. பல வரலாற்று சிறப்புமிக்க இடம். இங்கே வந்து ஒரு அருள்மிகு சோமகமலாம்பிகை, அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில் 1000 ஆண்டு காலத்துக்கு பழசானது. மேலெல்லாம் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த செங்கல்கள்லாம் எப்படி எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ராஜராஜ சோழனோட அப்பா சக்கரவர்த்தி சுந்தர சோழர் காலத்து கோயில் இது. 1100 வருஷம் பழசு. இந்த ராஜகோபுரம் வந்து புனரமைக்கப்படாமல் அப்படியே இருக்குது. சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளுக்குள்ளே அந்த கோயிலை போய் விசிட் பண்ணிட்டு வருவோம். எதிரிலலாம் மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது. ரோடு நல்லா அழகாக போட்டிருக்காங்க. அப்ரோச் ரோட் டு தி டெம்பிள். ஆனால் டெம்பிளோட மெயின்டெனன்ஸ் இல்லை. எதனால் பண்ணலன்னு தெரியல. பண்ணால் நல்லாயிருக்கும். மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்து டெம்பிள் இது. சிவத்தொண்டு தஞ்சை பெரிய கோயில் மாதிரி சிவனுக்கு மிகப்பெரிய தொண்டாட்டிருக்கார் ராஜராஜ சோழன், சுந்தர சோழன், சோழ வம்சங்கள் அத்தனையுமே. பொன்னியின் செல்வன் கதையில் வந்து இது இந்த தலைமையிடம் வந்து ரொம்ப சிறப்பாக போற்றப்பட்ட இடம். இந்த அறிவிப்பு பலகை போட்டிருக்காங்க. பழையாறை கிராமம், கும்பகோணம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில், சுவாமிமலை. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் டெம்பிள் அட்டாச் டு சுவாமிமலை, பொது கணக்குடன் இணைந்ததுன்னு போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் ஓவர் திஸ் ஒன். ரொம்ப பழமையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வரும்போது அவ்வளவு ரம்மியமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் டெம்பிளுக்கு. அருள்மிகு சோமகமலாம்பிகை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் இந்த டெம்பிள் உள்ள. கும்பகோணம் மிக சிறப்புமிக்க ஊர். அதை சுற்றி இருக்கிற ஊர்களில் இந்த கோயிலும் ஒரு அங்கம் வகிக்குது. நந்திகேஸ்வரர் ஃபேஸிங் லார்ட் சிவா. திருக்குட நன்னீராட்டு விழா 29/1/2016 மார்னிங் 9:25 to 10:25 நடந்திருக்கு. மன்மத வருடம் தை மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களது திருமிகு பொற்கால ஆட்சியில் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கோயில் நிர்வாகம் போர்டு வச்சுருக்காங்க. நவக்கிரக சன்னதி இன்னர் பிரகாரம் இது. I'm just having a small walk across the temple. பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரகாரம் பாருங்கள். இந்த பில்டிங்கை தேர் சக்கரங்கள், குதிரைகள் பூட்டி எடுக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் குதிரை. இந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது. பக்தர்கள் அப்பப்போ வந்து போகிறாங்க. இன்னும் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து போனாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவன் அது அருளையும் பெறலாம். வரலாற்று நாயகர்களுக்கு சிறப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும். சோழர் தலைநகர் பழையாறின் வரலாறு. கும்பகோணத்துக்கு தெற்கு மேற்கே தென்மேற்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் பழையாறு எனும் இவ்வூர் சோழர்களின் தலைநகராக இருந்துள்ளது. அது முற்காலத்தில் ஒரு பரந்துபட்ட மாநகராக இருந்தது. காலப்போக்கில் அந்நகர் சிதைந்து இன்று பல சிற்றூர்களாக காட்சியளிக்கிறது. பிற்கால சோழர்கள் காலத்தில் ஒரு தலைநகராக விளங்கியது. இந்த பழையாறை நகர் குறித்து ஆய்வாளர்கள் எவரும் விளக்கி எழுதாத நிலையில் எழுத தள்ளப்பட்டவர்கள்
பண்டாரத்தார் இப்பழையாறை நகரை கிபி 7ஆம் நூற்றாண்டிலே சிறந்து விளங்கியது எனவும் கிபி 7ஆம் நூற்றாண்டில் நந்திவர்ம பல்லவன் இந்த நகரில் ஒரு அரண்மனையும் நந்திபுர விண்ணகரம் என்னும் ஒரு திருமால் கோயிலும் கட்டினார் என்று இவர் குறிப்பிடுகிறார். அதற்கு மேலாக அவன் இந்த கரை மாமல்லபுரமும் காஞ்சிபுரமும் போல தனக்கு உடைய சிறந்த நகராக வைத்துக்கொண்டு நகரின் பெயரை நந்திபுரம் பிற்காலத்தில் சோழர் ஆட்சி காலத்திலும் பழையாறையாகிய நந்திபுரம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. பழையாறை நகரை தலைமையாக கொண்டு அரசாட்சி செய்தும் சுந்தர சோழன் என்பதை கல்வெட்டுச் சான்றுகளும் விளக்கும் பண்டாரத்தார் அந்நகர் கும்பகோணத்துக்கு தென்மேற்கே 3 மைல் தூரத்தில் பழையாறை என்னும் பெயருடன் இந்நாளில் ஒரு சிந்தூராக உள்ளது. அச்சிற்றூரையும் அதை சூழ்ந்துள்ள முழையூர், பட்டீஸ்வரம், திருநக்திமுற்றம், சோழன் மாளிகை, ஹரிச்சந்திரபுரம், ஆரியப்படையூர், பம்பப்படையூர், மணப்படையூர், கோணபெருமாள் கோயில், திருமேற்றலை என்கிற திருமரத்தடி, தாராசுரம் கோயில், நாதன் கோயில் என்று வழங்கும் நந்திபுர விண்ணகரம் ஆகிய ஊர்களையும் தன்னகத்து கொண்டு முக்காலத்தில் பெரிய நகராக அது அமைந்திருந்தது என்பதை தேவார பதிகங்கள் மற்றும் கல்வெட்டுகளில் அறியலாம். இன்றும் அவ்வூர் பழைய பெயர்களிலேயே ஊர்கள் இருந்து வருகிறது. சோழ மாளிகை என்ற ஊர் சோழ மன்னர்கள் அரண்மனை இருந்த இடம் எனவும், தாராசுரம் என்பது ராசபுரம் என்பதன் மருவு, நாதான் கோயில் என்பது நந்திபுர விண்ணகரம் இருந்த ஊர், ராஜேந்திரப்படை என்பது இன்று பேட்டை தெரு என்றும், காங்கேயன்பேட்டை என்பது உடையாளூர் அருகில் உள்ளது. பம்பப்படை, ஆரியப்படை, புதுப்படை, மணப்படை என்ற 4 படை வீடுகள் இருந்த இடங்கள் பெயரிலும் இன்றும் கிராமங்கள் உள்ளன. பேரரசன் ராஜராஜ சோழன் வரலாற்று ஆய்வு மற்றும் பண்பாட்டு மையம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள். ஏழு 5/1989 திருப்பணி தொடக்க விழா ஞாயிறு காலை 9 மணி. தலைமை மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு கோசிமணி குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. கல்வெட்டுகள் நல்ல வரலாற்று சிறப்புகளை சொல்லியிருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் இந்த பழையாறை சிவன் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு சிவன் அருள் பெறும்படியாகவும் வரலாற்று நாயகர்களை பற்றி அறிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.